அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. 2வது அத்தியாயம் 246வது வசனம் பாருங்கள். அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராஈல மின் பஅதி மூசா இத் காலு லிநபிய்யின் லஹுமுப் அஸ் லனா மலிகன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ் கால ஹல் அசைத்தும் இன் குதிப அலைக்குமுல் கிதாலு அல்லா துகாத்திலு காலு வமா லனா இல்லா நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹி வகத் உஹ்ரிஜ்னா மின் தியாரினா வ அப்னாஇனா ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதாலு தவல்லவ் இல்லா கலீலம் மின்ஹும் வல்லாஹு அலீமும் பில்வாலிமீன். அப்போ ஒவ்வொரு விஷயமும் நான் அல்லாஹ் தஆலா பனு இஸ்ராயலுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அவங்கக்கிட்டேருந்து அந்த விஷயத்தை மாற்றி உங்களுக்கு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் இறைவன் சொல்லியிருப்பான். திரும்ப திரும்ப இந்த பனு இஸ்ராயலுக்கு இறைவன் சொன்ன விஷயத்தையே ஏன் நமக்கு சொல்லி காமிக்கணும்? அப்போனா அவங்களுக்கு சொன்னதை தான் நமக்குமே. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் சொன்னேன், ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணலை. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆயிடாதீங்கன்ற மாதிரி தான் இறைவன் சொல்கிறான். ஸோ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அலம் தர நீர் கவனிக்கவில்லையா, இலல் மலஇ அந்த இலல் மலஇ அதாவது தலைவர்கள், மலஇனா தலைவர்களை, மின் பனி இஸ்ராயில் இஸ்ராயிலின் சந்ததிகள், அந்த பனு இஸ்ராயிலில் இருந்த அந்த தலைவர்களை நீங்கள் பார்க்கலையா? மின் பஅதி மூசா மூசாவுக்கு பின்னர், அதாவது இப்போ மூசா என்ன பண்ணுவார், இவங்களை கூட்டிகிட்டு வருவார். ஸோ இது ஒரு மிகப்பெரிய வரலாறு பின்னணியை கொண்ட ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவாக போக போக அல்லாஹ் எப்பப்போ நமக்கு தேவையோ அப்பப்போ அதெல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் இப்போ உடனேயே நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய இதுவாக போகும். நமக்கு என்னென்னா குரானில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்துட்டு வரோம். ஸோ அப்படி இஸ்ராயலோட சந்ததிகளை மூசாவுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களை என்ன நடந்தது அப்படின்றத ஒரு மேலாப்பில் சொல்கிறேன். அதாவது ஃபிரௌன்கிட்டேருந்து அந்த பனு இஸ்ராயலை காப்பாற்றி, ஏன்னா அடிமைகளாக இருந்திருப்பாங்க. அப்போ அந்த பனு இஸ்ராயலை காப்பாற்றி கூட்டிகிட்டு வேறு ஒரு இடத்துக்கு வருவாங்க, ஜெருசலமுக்கு வரணும். வந்து ஏன் இப்போ அது பேர் என்ன, ஈஜிப்துலேருந்து எதுக்கு ஜெருசலத்துக்கு கூட்டிகிட்டு வரணும், என்ன ரீசன், அப்போ இவங்களுக்கும் ஜெருசலத்துக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ. இன்ஷா அல்லாஹ் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த பனு இஸ்ராயல்கள்னால் யார், அவங்களுடைய வரலாற்று பின்னணி என்ன, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி குரானில் உள்ளதை பார்த்தோம் அப்படின்னா, இவங்களை இந்த ஜெருசலமில் கூட்டிகிட்டு வந்து இங்கே இறைவன் சொன்ன முறைப்படி வாழ போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ மூசாக்கு அப்புறம் ஏன்னா இவங்க அதாவது இறைவன் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க பனு இஸ்ராயல். ஸோ அதனால் மூசாக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது காலு லிநபியின் லஹுமுப் அஸ் லனா, அதாவது தங்களுக்குரிய நபிக்கு அனுப்புவீராக, லனா எங்களுக்கு, மலிகா பாருங்கள், மலிகன்னா அரசன். ஸோ குரானில் நிறைய விஷயங்கள் அந்த வேர்ட்ஸை நம்ம எந்த இடத்துல வேணால் மாறி காமிக்கலாம். இங்கே பாருங்கள், அதாவது ஏன் மாறி காமிக்கலாம் அப்படின்னா, அரபி மொழி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன தான் நம்மளை சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலோ, ஏன்னா இப்போ கிராமத்து ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னா சொல்லு சாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அதுக்காக அவங்க நம்மளை கடவுளாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு மரியாதையான பேச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அரபி மொழி சரியான புரிதல் இருந்தால் அந்த வார்த்தைகள் நம்மளை திசை திருப்பிடாது.
நமக்கு அந்த அளவுக்கான ஃபுல் அவேர்னஸ் இல்லை, நல்ல அனுபவமும் இல்லை. ஸோ அதனால தான் யார் வேணாலும் இந்த வார்த்தைகளை நம்மக்கிட்ட தவறாக போர்ட்ரே பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மலிக்கன் அப்படின்னா இந்த இடத்துல நிஜமாவே ஒரு அரசன். இவங்க என்ன கேட்குறாங்க, பனு இஸ்ராயில் வந்து ஒரு அரசனை கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்களையே ஒரு அரசன்ட்ட இருந்து தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கு. கூட்டிகிட்டு வந்து இவங்களை வந்து இறைவனோட வழிமுறைப்படி நடத்தணும்னு நபியும் அவங்க கூட இருக்காங்க. இதை தாண்டி இவங்க வந்து ஒரு அரசனை கேட்குறாங்க. ஏன்னா நுகாத்தில் போர் புரிவோம், ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில். அப்போ தெரியுதா? இப்போ பாருங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிகிறதுங்கிறது அவங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்காக அவங்க வந்து அரசனை கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பார்த்துருக்காங்க இல்லையா, ஒரு அரசன் எவ்வளோ திடகாத்திரமாக இருப்பான், எவ்வளோ பலசாலியாக இருப்பான், எவ்வளோ நுண்ணறிவாளனாக இருப்பான் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒரு அரசனானவன் எவ்வளோ சுயநலம் மிக்கவனாக இருப்பான், எவ்வளோ அக்கிரமக்காரனாக இருப்பான். ஏன்னா இதுதான் நமக்கு தெரியாத பல விஷயமும் இறைவன் அறிவான்னு சொல்கிறது. அதாவது இவங்களுடைய ஐடியாலஜி படி அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியணும்னா எங்களுக்கு ஒரு அரசனை நீங்கள் கொடுங்க, நீங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கால ஹல் அசைத்தும், நீங்கள் இருக்கக்கூடுமா, இன்குத்திப கடமையாக்கப்பட்டால், அலைகுமுல் கிதாலு உங்கள் மீது, கிதாலுனா போர், கிதாலு போர், உங்கள் மீது போர் கடமையாக்கப்பட்டால், அல்லா துகாதிலு நீங்கள் போர் புரியாமல், காலு கூறினார்கள், வமாலனா அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு போர் கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போர் புரியாமல் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, வமாலனா இல்லா நுகாத்தில நாங்கள் போர் புரியாமல் இருக்க எங்களுக்கு என்ன, ஃபீ சபீலில்லாஹி அல்லாஹ்வுடைய பாதையில், வக்கத் திட்டமாக, உஹ்ரிஜ்னா வெளியேற்றப்பட்டோம், மின் தியாரினா எங்கள் இல்லங்களிலிருந்து, வ அப்னாஅனா இன்னும் எங்கள் சந்ததிகள், ஃபலம்மா குதிப கடமையாக்கப்பட்ட போது, அலைஹிமுல் கிதால், கிதால்னு வந்தால் கவனமாக பாருங்கள், போர்னு அர்த்தம். கிதால்னா போர். எந்த அளவுக்கு போரை இறைவன் வலியுறுத்தி பேசுகிறாங்கிறத பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிங்க. ஆரம்ப வேர்சஸாகவே இறைவன் கொடுக்குறான். ஒரு 2வது அத்தியாயத்திலேயே 2வது ஜுஸூலையே கொடுக்குறான். 30 ஜுஸு இருந்தாலும் ஆரம்பத்திலேயே டைரெக்டாகவே இறைவன் சொல்லிடுறான். ஸோ போர் அவர்கள் மீது, தவல்லவ் விலகினார்கள் தவிர, கலீலன் கலீலன்னா குறைவானவர்கள், அந்த கலீல் அப்படிங்கிறது குறைவானவர்கள், மின்ஹும் வல்லாஹு அலீமுன் பித்தாலிமீன அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிந்தவன். இப்போ மூசாக்கு அப்புறம், அதாவது மூசாவுடைய டைம் வந்து இவங்களை அந்த ஃபிரௌன்ட்டேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததோட ஓவர், இவங்களுடைய நபித்துவம் ஓவர். அப்போது இதுக்கப்புறம் அவங்க இறந்திருப்பாங்க அநேகமாக. ஸோ இப்போ மூசாக்கு பின்னர் இந்த இஸ்ரேவேலர்களோட தலைவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு நீங்கள் சிந்தித்து பார்க்கலையா? அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ்வுடைய வழியில் நாங்கள் போர் புரிவதற்கு எங்களுக்கு ஒரு அரசனை நியமனம் செய்யுங்கள் என்று அவர்கள் தம் நபியிடம் கூறிய போது, அப்போ இவங்களுக்கு மூசா இறந்துட்டாலும் மூசாக்கு அடுத்தும் தொடர்ச்சியாக இவங்களுக்கு நபிமார் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் கூட, இப்போது நமக்கு எப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் மிஸ்ஸு இல்லை, மிஸ்ஸு வந்து வேறு ஊர் போயிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க, இல்லை வேலையை விட்டு நின்றுட்டாங்க, இல்லை இறந்தே போயிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து அந்த மிஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, உடனடியாக வேற ஒரு மிஸ்ஸை போடுவாங்க. ஒரு பிரின்ஸியாக இருக்கட்டும், எதுவோ சாதாரண மனித விஷயங்கள்லையே ஒரு ஆர்கனைசேஷனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா
இவ்வளோ பெரிய பூமியை நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தில் முக்கியமாக இவர்களை தேர்ந்தெடுக்கிறான் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு தொடர்ந்து அந்த ஒரு 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 வழிகாட்டி வேணும். ஸோ அப்படி இறைவன் இவங்களுக்கு தொடர்ந்து நபியை கொடுத்துட்டே இருக்கான். இப்போ அந்த சமயத்தில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய நபிக்கிட்ட, மூசா கிட்ட இல்லை, மூசாவை முடிஞ்சிருச்சு, மூசா சாப்டர் முடிஞ்சிருச்சு. மூசா சாப்டருக்கு அடுத்து இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய நபிக்கிட்ட போர் செய்யணும்னு சொல்கிறீங்க, அப்போனா எங்களுக்கு ஒரு அரசனை நியமனம் செஞ்சுத்தாங்க. இவங்களுடைய கண்ணோட்டப்படி அரசன்கிறது நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப திடகாத்திரமாக இருப்பான், நம்ம அதிகமாக போரிட வேணாம், அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இவங்க கேட்குறாங்க. போர் உங்கள் மீது விதியாக்கப்படும் போது நீங்கள் போர் புரியாமல் இருந்து விட்டால் என்று கேட்டார். அப்போ இவங்க அரசனை கேட்கும்போது இவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு போர் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கே, அந்த டைமில் நீங்கள் போர் புரியாமல் இருந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த நபி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டும் எங்கள் பிள்ளைகளை பிரிக்கப்பட்டும் இருக்கும்போது அல்லாவின் பாதையில் நாங்கள் போர் புரியாமல் இருக்க எங்களுக்கு என்ன கேடு என்று கூறினார்கள். ஆனால் போர் புரியுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட போது அவர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அனைவரும் பின்வாங்கிவிட்டனர். மேலும் அல்லாஹ் இத்தகைய அக்கிரமக்காரர்கள் ஒவ்வொருவரையும் நன்கு அறிவான். ஸோ இதுதான் மேட்டர். இன்றைக்கி நம்ம யாரை யூதர்கள் நினச்சிட்டு சொல்கிறோமோ அவங்க ஒரு இறைவனுக்காக பாடுபடணும், சண்டை போடணும். அதுவும் எதுக்காக, அவங்களுக்கும் ஏன் சண்டை போடணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். எங்களை எங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, எங்கள் குழந்தைங்களும் எங்களை விட்டு பிரிச்சுட்டாங்க, அப்படி இருந்தும் நாங்கள் போர் புரியாமல் இருக்கிறதுக்கு என்ன வந்துச்சு, நாங்கள் நிச்சயமாக போர் புரியுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு பீரியட் வரும்போது, சண்டைன்னு வரும்போது இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, பின்வாங்குறாங்க. ஒரு சிலரை தவிர மற்றவங்கெல்லாம் பின்வாங்குறாங்க. அப்போ இவங்களுடைய அந்த கரேஜ், அந்த தைரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ இன்றைக்கி யார் இவ்வளோ கொடூரமாக கொள்கிறாங்க, யூதர்கள் தானா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய சாப்டர், அதை பற்றிலாம் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். ஸோ இந்த பனு இஸ்ராயல்கள் போருன்னு வரும்போது, இறைவனோட வழியில் சண்டை போடணும்னு வரும்போது சிலரை தவிர பலர் என்ன பண்ணுறாங்க, பின்வாங்கிடுறாங்க. ஸோ பின்வாங்கக்கூடியவங்களை அக்கிரமக்காரர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். இவங்க ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் நன்கு அறிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறத குறிப்பிடுறான். ஸோ இவங்களுடைய இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த கேரக்டரிஸ்டிக்கும் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டிருந்தாங்க, என்னுடைய உம்மத்தும் கூட இந்த பனு இஸ்ராயில் மாதிரி அவங்க செஞ்ச எல்லாத்தையுமே இவங்களும் செய்வாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அவங்க ஒரு 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 ஊசி துவாரமோ ஏதோ அந்த வழியில் அவங்க போனால் கூட இவங்களும் அது வழியாக போக முயற்சி பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இவங்க அவங்களையே ஃபாலோ பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இறைவன் இந்த பனு இஸ்ராயலை சுட்டி காமிச்சு சொல்கிறான் அப்படின்னா ஒருவேளை அது நமக்கும் இருக்குமோ அப்படின்னும் சிந்திக்கணும். அதே சமயம் இன்றைக்கி இந்த கூட்டம் எந்த மாதிரியான செயல்களை செய்யுது, அப்போ ஏன் செய்யுது, ஏன்னா இன்றைக்கி அந்த ஜெருசலமை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வசனங்களை அவங்க ஹைலைட் பண்ணலாம். ஆனால் அவங்களோட ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த வேதத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்த தான் அவங்க அடையணும். இன்ஃபேக்ட் அதுதான் அவங்களோட பூர்வீகம்னு வைங்களேன். அதெல்லாம் சூரா யூசுஃபில் நமக்கு புரிய வரும். சூரா யூசுஃப்லலாம் சூரா யூசுஃப் முழுவதுமே அவங்களுடைய அந்த கதை தான். ஸோ அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஸோ இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியணும் அப்படிங்கிறது கடமையாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதை செய்ய இவங்க முன் வரலை, பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத இறைவன் சுட்டி காமிக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள்.
வகால லஹும் நபியூஹும் இன்னல்லாஹ கத் பஅஸ லகும் தாலூத மலிகா. மலிக்கான அரசன். அல்லாவை மாலிக் அப்படின்போம். மாலிக்கி யௌமித்தீன், அதாவது அவன் வந்து ஒட்டுமொத்த அந்த உலகத்துக்கும் ஒட்டுமொத்த இறுதி தீர்ப்பு நாளுக்கும் அவன் அதிபதி. பட் இங்கே மனுஷங்களுக்கு இவங்க வந்து புதுசாக, அதாவது ஆதம அல்லாஹ் என்ன சொல்கிறான், கலீஃபான்னு சொல்கிறான், பிரதிநிதி. இறைவன் சொல்கிறத இவங்க செய்வாங்க, ஒரு வேலையால். ஆனால் மலிக், இந்த பனு இஸ்ராயில் கலீஃபாவை கேட்கலை, மலிக்கை கேட்குறாங்க. மலிக்னா அரசன். அரசனுடைய தன்மைகள்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஹிஸ்ட்ரிஸ்லையும் தேடி பாருங்கள், எல்லா இதுலேயும் பாருங்கள், ஒரு அரசன் எப்படியெல்லாம் இருந்திருப்பான். நமக்கு தெரிஞ்ச ஒரு அரசன் இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்மளுடைய இதில் கூட நீங்கள் இந்த குடியரசு ஆட்சியில் கூட we can call them as கலீஃபா. ரொம்ப இல்லை, பட் கொஞ்சம், அதாவது மக்கள் பிரதிநிதின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க செய்கிறது ஏதோ அராஜகமாக இருந்தாலும் கூட சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்கள், மக்களோட பிரதிநிதி. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் மக்களுக்கும் பிரதிநிதி. மக்களுக்கு என்ன வேணும்னு மக்களுக்கே தெரியாது, எனக்கு தான் தெரியும், அதனால் நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொல்கிறான். ஆனால் இங்கே என்ன பண்ணிடுறோம், ஒன்று யாரையாவது ஒருத்தவனை தலையில் தூக்கி வச்சுட்டு இவன் தான் அரசன் மலிக்கு அப்படின்னு போயிடுறோம். இல்லைன்னா மக்கள் தான் மலிக்கு. அதாவது மக்கள்னால் யார், சாதாரண சாமானியவங்களை எல்லாத்தையும் மக்கள், நீங்கள் சொல்கிறது தான் முடிவு அப்படின்னு அடுத்த எண்டில் நிற்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் சமமாக தான் நம்ம நிற்கணும். பிகாஸ் அல்லாஹ் வந்து நம்மளை சமநிலையான சமுதாயமாக உருவாக்கியிருக்கான். அப்போ சமமாக நிற்கணும் அப்படின்னா ஒரு அரசனுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, மக்களாலையும் மக்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இறைவன். அவனுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், அவன் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கான், அவன் சொல்கிற விஷயங்களை தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி இவங்க வந்து ஒரு அரசனை கேட்குறாங்க, கலீஃபாவை கேட்கலை, நபி கூட இருக்காங்க. ஆனாலும் இவங்க வந்து சண்டை போட சொல்கிறீங்க, சண்டை போடணுன்னா எங்களுக்கு ஒரு மன்னன் வேணும், ஒரு அரசன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காலு அண்ணா யகூனு லஹுல் முல்கு அலைனா வனஹனு அஹக்கு பில் முல்கி மின்ஹு வலம் யுத சஅத்தம் மினல் மால் கால இன்னல்லாஹஸ்தஃபாஹு அலைக்கும் வஸாதஹு பஸ்ததன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம வல்லாஹு யூதி முல்கஹு மையஷா வல்லாஹு வாசியுன் அலீம். அப்போ அவர்களுடைய நபி, நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசராக நியமித்திருக்கிறான் என்று அவர்களிடம் கூறினார். அப்போது இப்போ இவங்க வந்து நபிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு அரசனை ஏற்படுத்தி கொடுங்க, இறைவனுக்காக சண்டை போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ நபி சொல்கிறாரு, அப்போ வந்து உங்கள் அல்லாஹ், அதாவது நிச்சயமாக அல்லாஹ் வந்து, அதாவது இப்போ இதில் வந்து அரபி மொழி அப்படிங்கிறதுனால அல்லாஹ்னு வருது. இதே அவங்களுடைய ஹீப்ரு மொழியிலலாம் வந்து வேறு ஏதாவது ஒரு இறைவனுக்கு வேறு ஏதாவது பெயர் இருக்கலாமே ஒழிய அவங்க குறிப்பிடக்கூடிய அந்த இறைவன் நம்ம இறைவன் தான். ஸோ அவங்க அந்த ஹீப்ருவை தமிழில் இப்போ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லாங்குவேஜுக்கு தகுந்தாப்பில் இறைவனோட பெயர்கள் வேணும்னாலும் மாறும். ஆனால் இறைவன் வந்து ஒருவன் தான், அவங்க சொல்கிற அந்த இறைவன் ஒருவன் தான். ஸோ இப்போ நிச்சயமாக இவங்க வந்து இந்த நபிட்ட கேட்கவும் நபி சொல்கிறாங்க, தாலூத் அப்படிங்கிறவரை உங்களுக்கு அரசராக இறைவன் வந்து நியமிக்கிறான் அப்படின்னு. அப்போ இதை கேட்டதும் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் மேலே ஆட்சி செய்கிறதுக்கு இவர் எப்படி சரி வருவார், எவ்வாறு உரிமையுடையவர் ஆவார், நாங்களோ ஆட்சி அதிகாரத்திற்கு அவரை விட அதிக தகுதியுடையவராக இருக்கிறோம், மேலும் அவர் செல்வ வளம் அளிக்கப்பட்டவரும் அல்லவே என்று கூறினார்கள். அப்போது இவர் இந்த தாலூத்தை குறிப்பிட்டு காமிக்கவும் இப்போ இவங்களுடைய அந்த எண்ணத்தை இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பானை சோத்துக்கு ஒரே ஒரு பருக்கை வந்து பதம் அப்படின்னு.
ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே அவங்களுடைய கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கிடணும், அவங்களுடைய தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ அவங்க சொல்கிறாங்க, தாலூத்தை நீங்கள் சொல்கிறீங்க, இவருக்கு என்ன தகுதி இருக்குது, இவர் ஒன்றும் பணக்காரன் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எங்களை விட ரொம்ப கீழே, அதாவது இவங்களுக்குள்ளேயே என்னதான் இருந்தாலும் அங்கே இருந்தது எல்லாமே பனு இஸ்ராயேல் தான், ஒரே ஒரே கம்யூனிட்டி தான். ஆனால் அதுலேயுமே அவங்க வந்து எத்தனை பிரிவினைகள் பார்க்குறாங்க பாருங்கள். இவருக்கு செல்வம் இல்லையே, அப்போ அவங்களுக்கு செல்வத்தை வச்சு அவங்களுக்கு தனியான ஒரு இது இருந்திருக்கு. இப்போ இன்றைக்கும் இருக்குது தானே, நம்மளையே நம்ம சித்தப்பா மக்க, பெரியத்தா மக்க, மாமா மக்க, சாச்சா மக்க எல்லாரும் இருந்தாலும் கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதமும், இன்னும் ஏழையாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதமும் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நம்மளால் உணர முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் அந்த பனு இஸ்ராயலுக்குள்ளேயுமே அவங்க கம்யூனிட்டி தான். ஆனாலும் இவனை எப்படி நீங்கள் தேர்வு பண்ணீங்க, இவன் ஒன்றும் பணக்காரன் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நபி சொல்கிறாரு, அதாவது மூசாக்கு அடுத்து இவங்களுக்கு அந்த பனு இஸ்ராயலுக்கு வந்த அந்த நபி சொல்கிறாங்க, உங்களுக்கு மேலாக அல்லாஹ் அவரையே தேர்ந்தெடுக்கிறான், உங்களுக்கு மேலாக அல்லாஹ் அவரைத்தான் தேர்ந்தெடுக்கிறான், இன்னும் அறிவாற்றலையும் உடல் வலிமையையும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளான், தான் நாடுபவருக்கு தன்னுடைய பூமியில் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அதிகாரம் அல்லாஹ்விடமே இருக்கிறது, மேலும் அல்லாஹ் மிக விசாலமானவனும் பேரறிவுடையவனாகவும் இருக்கிறான். அப்போது இதை வந்து எல்லா கட்டத்துலையுமே பொருத்தி பாருங்கள். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு ஒரு ஹெட்டான ஒரு லீடர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வர்றப்பெல்லாம் நம்ம நபியாக இருக்கட்டும், நம்ம நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், வரும்போது இவங்களுக்கு பிடிக்கலை. சரி, இவராவது ஏதோ பெருத்தா வேற ஒரு இது தானே, இந்த கம்யூனிட்டி இல்லையே, இது அரபு கம்யூனிட்டியாக போயிடுச்சே அப்படின்னு நினச்சா கூட இவங்களுக்கு இவங்க கம்யூனிட்டியில் இவங்க பனு இஸ்ராயலுகளுக்குள்ளேயே வந்து பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அதிகாரம் வந்து அல்லாட்ட தான் இருக்குது, அவன் வந்து ரொம்ப விசாலமானவன், ரொம்ப பேரறிவுடையவன், ஸோ அவன் தான் நாடுபவர்களுக்கு கொடுப்பான், இவருக்கு வந்து உங்களை விட உடல் வலிமையும் அறிவாற்றலும் அதிகமாக கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி தாலூத்தை அனுப்புகிறாங்க இவருக்கு, இந்த பனு இஸ்ராயலுக்கு அரசனாக. அடுத்த ஆயத்து பாருங்கள், வக்கால லஹும் நபியூஹும் இன்ன ஆயத்த முல்கிஹி ஐயத்தியகுமுத் தாபூத்து ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும் வபகியத்தும் மிம்மா தரக்க ஆலு மூசா வ ஆலு ஹாரூன தஹ்மிலுஹுல் மலாயிக இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தல் லக்கும் இன் குன்தும் மூமினீன். இப்போ மேலும் அவர்களுடைய நபி அவர்களுக்கு கூறினார், அவருடைய ஆட்சி அதிகாரத்திற்கான சான்று என்னவென்றால், அவருடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு ஒரு பேழை திரும்ப கிடைத்து விடுவதாகும். ஸோ இந்த பேழை தான் இன்றைக்கும் வந்து இந்த பனு இஸ்ராயலுக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான பேழை. ஸோ மூசாவுடைய பேழையை தான் இவங்க இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேழை வந்து அவ்வளோ ஒரு இன்றைக்கி நமக்கு தெரியாது, இதெல்லாம் சுபஹானல்லாஹ், நமக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியலை. பட் ஸ்டில் அவங்க அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்மலாம் இது வரைக்கும் ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் ஸ்பீச்சஸ் ஏதாவது கேட்டிருக்கோமா, ஒரு ஜூவிஷ் ஸ்பீச்சஸ் ஏதாவது கேட்டிருப்போமா, பயான் ஏதாவது கேட்டிருப்போமா? ஏன்னா அவங்களுடைய விஷயங்களில், ஆனால் அதில் இப்போ வந்து ஒரு 80% கலப்படம் இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் நிறைய விஷயங்கள் அதற்குள்ளேயும் இருக்குது. நம்ம அதை பிரித்து உணர்கிற அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்திக்கிறணும். ஒரு பைபிள்லையோ அல்லது அவங்களுடைய வேறு அது பேர் என்ன, வேதங்கள்லையோ வந்து புது அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை
இது இறைவனுடைய வார்த்தை, இது இவங்களா திரிச்சு பேசியிருக்காங்க போல் அப்படின்னு இந்த 2 விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த மைண்ட் செட் வரணும். அப்போ அதுக்கு அந்த மைண்ட் செட் வேணும் அப்படின்னா நம்ம ரொம்ப இலகுவான முறையில் ஓப்பன் மைண்டடாக எல்லாத்தையுமே நம்ம காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கணும். கேட்டால் தானே தெரியும் எது சரி எது தப்புன்னு. கேட்காமையே நம்ம இது முற்றிலும் தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அப்போது அந்த மாதிரி இறைவனுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு பேலை உங்களுக்கு திருப்பி கிடச்சிரும், இவரை நீங்கள் அரசனாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பேழையில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்கள் இறைவனிடமிருந்து வழங்கப்பட்ட மன அமைதிக்கான பொருள்களும். அப்போது மன அமைதி எப்போ வரும்? நமக்கான ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்து நம்ம இந்த பூமி சரியாக இருந்துருச்சுன்னா மன அமைதி தானாக வரப்போகுது. இப்போ மன அமைதிக்கான பொருள்களும் மூசாவுடைய குடும்பத்தினர் மற்றும் ஹாரூனுடைய குடும்பத்தினர் விட்டு சென்ற சிறப்பு பொருள்களும் இருக்கும். அதை வானவர்கள் சுமந்து நிற்கின்றனர். நீங்கள் இறை நம்பிக்கையுடையவராக இருந்தால் திண்ணமாக உங்களுக்கு இதில் சான்று இருக்கிறது. அப்போ சிந்திச்சு பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு இறை நம்பிக்கையுடையவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்களில் உங்களுக்கு மகத்தான சான்று இருக்குது. ஸோ இன்றைக்கும் அவங்க ஒரு பேழையை தேடுறாங்க. அந்த பனு இஸ்ராயில் யூதர்கள் தேடக்கூடிய பேழையை நீங்கள் சும்மா டைப் பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல பேழை. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். பட் டக்குன்னு எனக்கு இப்போ வாயில் வரல. பட் ஒரு பேழையை அவங்க தேடுறாங்க. ஸோ அது கிடச்சிருச்சா? அநேகமாக இப்போ கிடச்சிருக்கும். பட் ஸ்டில் அவங்க அதை தேடுறாங்க. அதில் மூசாவுடைய கைத்தடி எல்லாம் இருக்கிறதாக அவங்க நம்புகிறாங்க. ஸோ இவங்களுடைய அந்த ஐடியாலஜி படி என்ன அப்படின்னா, இவங்க நிறைய போர் செய்ய வேண்டியது இருக்குது. இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அந்த பேழை இருக்குது. மன அமைதிக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அப்போது அந்த போரில் ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் எதுவும் இருக்கலாம். இன்னும் அதை பற்றி நம்ம அதிகமாக சிந்திக்கணும். அந்த பேழை பற்றிலாம் அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. யூதர்கள் எந்த பேழையை தேடுறாங்க, அந்த பேழையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய கண்டென்ட் வரும். அதில் எது சரி அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி புரிஞ்சுக்கிடணும். ஒவ்வொரு புரிதலுக்கும் இட் குட் டேக் டைம். ஒருத்தவங்க சொல்லி அதை அப்படியே புரிஞ்சுக்கிறத விட நம்ம தேடி அதை பற்றின தெளிவு பெற்றால் மட்டும்தான் அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக கையில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம தான் தேடணும். எந்தெந்த முறையில் எது உங்களுக்கு வசதியோ. சிலருக்கு புக்ஸில் தெரியும், தேட பிடிக்கும். சிலருக்கு யூடியூப்பில் தான் தேட தெரியும். அவ்வளோதான், அந்த கெப்பாசிட்டி தான் இருக்கும். சிலருக்கு கூகுளில் தேடி பார்க்க தெரியும். சிலருக்கு மற்றவங்க பேசுகிறதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த முறையில், அதாவது மற்றவங்க பேசுகிறதுனா கூட இருக்கிறவங்க பேசுகிறத வச்சு. ஸோ எந்த முறையில் எந்த வழியில் உங்களுக்கு தேட முடியுதோ தேடுங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாத்தையுமே ஒரு ஒரு யுனிக்கான பார்வையோடு பாருங்கள். எல்லாத்துக்குமே ஒரு யுனிக்னஸ் உங்களுடைய பார்வையில் ஒரு ஒரு யுனிக்னஸ் இருக்கணும். அப்போ தான் நிறைய விஷயங்கள் புரியும். இன்றைக்கி காலகட்டத்தில் ஏன் நம்ம இப்படி இருக்கோம், இவ்வளோ சூழல் ஏன் நடக்குது அப்படின்லாம் நமக்கு 1008 கேள்வி மனசில் வரும். அதுக்கெல்லாம் ரீசன் இந்த குரானில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிந்திச்சு பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இறைவன் சொல்கிற இந்த விஷயங்களை பாருங்கள். அந்த பேழைக்குள்ளே மூசா ஹாரூனுடைய குடும்பத்தினர் விட்டு சென்ற சிறப்பு பொருள் இருக்குது. அதை வானவர்கள் சுமந்து கொண்டு நிற்கிறாங்க. இப்போ இவங்க இன்றைக்கி தேடுறாங்க, ஆனால் எல்லாம் சொல்கிறோம் அதை வானவர்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ மகத்தான நம்பிக்கையுடையவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து நல்ல சான்று இருக்குது. அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபலம்மா ஃபசல தாலூத்து பில் ஜுனூதி கால இன்னல்லாஹ முப்தலீக்கும் பினஹர். அப்போ ஃபலம்மா ஃபசல புறப்பட்டார், தாலூத் புறப்படுறாரு,
பில் ஜுனூத், ஜுனூத்னா படைகள், ஜுனூத்னா படைகள். கால இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், முபுத்தலீக்கும், முபுத்தலீக்கும்னா உங்களை சோதிப்பான், பினஹரின், நஹர், நஹர்னா ஆறு, ஆறு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஆற்றின் மூலம் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். ஃபமன், ஃபமன் ஆகவே எவர், ஷரீப மின்ஹு, ஷரீப், ஷரீபனா குடித்தார், அதிலிருந்து குடித்தார். ஃபலைச மின்னி, அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை, ஃபலைசனா அவர் இல்லை, மின்னினா என்னை சேர்ந்த. வமன் இன்னும் எவர், லம் யத் அமுஹு அதை சுவைக்கவில்லை, ஃப இன்னஹு நிச்சயமாக அவர், மின்னி என்னை சேர்ந்த, இல்லா மனிகுதரஃப் இன்னும் எவர், அகுத்தரஃப அப்படின்னா கையளவு நீர் அள்ளினார். அதாவது நீங்கள் வயிறு முட்டை தண்ணி குடிக்கக்கூடாது, அதே சமயம் ஒரு கையளவு நீர் குடிச்சுக்கிறலாம். குர்ஃபத்தன், குர்ஃபத்தம்னா கையளவு நீர். பியதிஹி தன் கரத்தால். ஃபஷரீபு, ஷரீப்னா குடித்தார். மின்ஹு இல்லா கலீலம் மின்ஹும், கலீல், கலீல்னா குறைவானவர்கள் தவிர. மின்ஹும் ஃபலம்மா ஜாவஸஹு அதை அவர் கடந்தபோது, ஹுவ வல்லதீன ஆமனு மஅஹு காலு லா தாக்கு, லா தாக்கத்த, தாக்கத்தனா அறவே சக்தி இல்லை, லானா இல்லை, தாக்கத்தனா நம்ம இன்றைக்கி சொல்லுவோம் இல்லையா தாக்கத்தில்லை. ஸோ தாக்கத்துனா என்ன, சக்தி இல்லை. அதிகமான வார்த்தைகள் நம்மளும் அரபி வார்த்தைகள் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோன்னு தான் நினைக்கிறேன். லா தாக்கத்த அறவே சக்தி இல்லை. லனல் யௌம எங்களுக்கு, இன்று, யௌமனா இன்று. ஸோ யௌம அப்படிங்கிறது நாள், இன்றைக்கின்னு நாள், அப்புறம் இன்று, எல்லாத்துக்குமே யௌமுங்கிறது தான் வருது. பிஜாலூத்த ஜுனூதீஹி காலல்லதீன யர்துன்னூன அன்னஹும் முலாக்கு, முலாக்குனா சந்திப்பவர்கள், முலாக்கு சந்திப்பவர்கள். அல்லாஹி கம்மின் ஃபிஅத்தின் அல்லாஹ்வை எத்தனை, மின் ஃபிஅத்தின் கூட்டம், கலீலத்தின் கலபத், கலபத் வென்றுள்ளன, ஃபிஅத்தன் கசீரத்தம், கசீரத்தன்னா அதிகமான, கலபத்னா வென்று வெற்றி, கசீரத்தம்னா அதிகமான, கலீலத்தின்னா குறைவான. பீதினில்லாஹி வல்லாஹு மஅஸ்ஸாபிரீன், மஅஸ்ஸாபிரீன். நல்லா பாருங்களேன், நல்லா ஆரம்பத்துலேருந்து தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். என்ன உதவிங்கிறதான் இப்போ தான் சொல்கிறான். என்னென்னா இந்த தாலுத்து படைகளோட, இந்த தாலுத்து படைகளோட புறப்படுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் திண்ணமாக அல்லாஹ் வந்து ஒரு ஆற்றின் மூலம் நம்மளை சோதிப்பான். ஏன்னா ஒரு படை போகுது அப்படின்னா வயிறு முட்டை தண்ணியோ அல்லது நார்மலாகவே நம்ம நடக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி ரொப்பிட்டு நம்ம தண்ணி குடிச்சிட்டு நம்ம போனால் நடக்க முடியுமா? வயிறுலாம் கொஞ்சம் வலிக்கும். ஸோ ஒரு படைக்கு என்ன தகுதி, என்ன வேணும், எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி. அதை வந்து கரெக்டாக அந்த அரசன் வந்து சொல்லுவான். அவர் படி தான் இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னா அதை வந்து அவங்க கேட்டு செயல்படணும். அந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க ஒரு பயணம் போகிறாங்க, சண்டைக்கு போகிறாங்க. அப்போ இடையில் ஒரு ஆறு வருது. அங்கே வந்து இந்த தாலூத் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து யாரும் தண்ணி குடிக்காதீங்க, தண்ணி குடிக்கிறவங்க எங்களை சார்ந்தவங்க இல்லை, யார் வந்து நல்ல நிறைய தண்ணி குடித்து தாகம் தீக்கலையோ அவங்க தான் எங்களை சார்ந்தவங்க அப்படின்னு தாலூத் சொல்கிறாரு. அந்த அரசர் சொல்கிறாரு. இந்த மக்கள் தான் கேட்டாங்க அரசனை கொடுங்கன்னு,
கொடுத்தா இவர் வந்து பணக்காரன் இல்லையே, இவங்கள வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, இவருக்கு அவ்வளோ அறிவும் அவ்வளோ பலமும் இறைவன் கொடுத்துருக்கான், நீங்கள் இவர் கூட போங்க அப்படின்னு சொல்லும்போது வராங்க மக்கள். அப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி பார்க்கவும் இவங்க யோசிச்சு பாருங்க, பலஸ்தீனம் அந்த லைன் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பாலைவனமாக தான் இருந்திருக்கும். இந்த வெயிலில் அந்த பாலைவனத்தில் அவங்க வராங்க. அப்போ அந்த ரிவரில் அந்த தண்ணியை பார்க்கவும் டெம்ட் ஆகும் தான், இயல்பாக பார்க்கும்போது ஆகும் தான். ஆனால் அந்த டைமில் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தண்ணி குடிக்காதீங்க. ஏன் குடிக்க வேணான்னு சொல்கிறாங்க? அந்த ஒரு சாதாரண மனுஷ கண்ணோட்டத்தில் பார்த்தா இது என்ன கொடுமை பண்ணுறாரு, தண்ணி தாகத்தோடு போகிறாங்க, உங்களுக்கு எதுக்கு தண்ணி கொடுக்காம பண்ணுறாரு அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையிலேயே இதை வந்து ஒரு ஒரு அது பேர் என்ன, ஆர்மி கண்ணோட்டத்தில், ஒரு யுத்த காலத்தோட கண்ணோட்டத்தில் நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அது சரியாக தோன்றும். ஏன்னா ஒரு யுத்தம் பண்ண போகிற இடத்துல ஒரு வயிறு முட்டை தண்ணி குடிக்கிறது உகந்தது இல்லை. அப்போ தண்ணி குடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. கூடவே சொல்கிறாரு, ஒரு கொஞ்சோன்னு ஒரு கை அளவு தண்ணீரை நீங்கள் வாய் அந்த உதட்டை நினச்சிக்கோங்க கொஞ்சம். அதுக்குன்னு இஸ்லாம் இதுதான், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது, நீங்கள் இதை செய்யவே கூடாதுன்னு சொல்லவே சொல்லாது. வேணும் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நீங்கள் குடிச்சிக்கோங்க, அப்படி வேணால் குடிச்சிக்கிடலாம் அப்படின்னு அதுவும் தருது. ஒரு தண்ணியை பார்த்துட்டு குடிக்காமல் எப்படி வர முடியும்? சரி கொஞ்சமாக குடிச்சிக்கோங்க, வயிறு முட்டை குடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சிலரை தவிர, இப்போ இப்போவும் பனு இஸ்ராயேல் எல்லாருமே குடிக்கலை, சிலரை தவிர மற்ற எல்லாருமே குடிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே அல்லாஹ் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுவான். ஒரு சிலர் குட்டாக தான் இருந்திருக்காங்க, மற்றவங்க தான் பேடாக இருக்காங்க. இதைத்தான் நம்ம புரிஞ்சுட்டே வரணும். இன்றைக்கி எல்லாருமே ஒரு சமுதாயத்தை முழுசாக இவங்க வந்து சீர்கெட்ட சமுதாயம், இவங்க நன்றி கெட்ட சமுதாயம் அப்படின்னு பெரிய பெரிய உலாமாக்கள் ஃபத்வாக்கள்லாம் கொடுக்குறாங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் உண்மையிலேயே அந்த ஃபத்வாக்கள் கொடுக்கறதுக்கு நமக்கு தகுதி இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க அந்த விஷயங்களை இறைவன் சொல்கிறான், அதன் மூலமாக நமக்கு படிப்பினை, அவ்வளோதான். ஸோ அப்படி இந்த பனு இஸ்ராயலோட விஷயங்கள்லாம் வந்து இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இதில் சிலர் வந்து கட்டுப்பட்டு வராங்க, மற்றவங்க தான் வந்து கட்டுப்படலை. அவங்கெல்லாம் ஃபுல்லாக குடிச்சிடுறாங்க. தாராளமாக அருந்தினார்கள்னால் வயிறு முட்டை குடிச்சிடுறாங்க. பின்னர் தாலூத்தும் அவருடன் நம்பிக்கை கொண்டிருந்தோரும் ஆற்றை கடந்து சென்றபோது, அதாவது வயிறு முட்டை குடிச்சிட்டாங்கன்னா அவங்களால அடுத்த அடி நடக்க முடியாது. அப்போ அவங்க அங்கே அந்த குடித்தவங்கெல்லாம் அங்கேயே செட்டில்டு, யுத்தத்துக்கு வரலை. அப்போ யார் குடிக்காமல் இருந்தாங்களோ, கொஞ்சமாக வாய் நினச்சிக்கிட்டாங்களோ, அவங்க அந்த நம்பிக்கை கொண்டிருந்தவங்க தாலூத்தோட அப்படியே போகிறாங்க படைக்கு. இவங்க யாரை சண்டையிடணும் அப்படின்னா, ஜாலூத்தையும் அவனுடைய படையையும். ஸோ இப்போ இவங்க அந்த இடத்துல, ஸோ இன்றைக்கும் இவங்க ஏன் சண்டை போடுறாங்க தெரியுமா? எங்களுக்கு அன்னைக்கு வந்துச்சு, அன்னைக்கு நாங்கள் செய்யலை, ஆனால் நாங்கள் இன்றைக்கி அதை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கப்படுது. பட் ஸ்டில் அதை செய்கிறதுக்கு இவங்களால் முடியுமா அப்படிங்கிறது சிந்தனை. அப்போனா பனு இஸ்ராயேல் இல்லை, யூதர்கள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வேறு யாரோ இருக்காங்க. அந்த வேறு யாரோ யார்? அதெல்லாம் நம்ம தேடி பார்க்கணும், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் நமக்கு புரியணும்னா ஜஸ்ட் அபவுட் ஜயோனிசம்னா என்ன, ஜயோனிசம்ன்ற அந்த அதோட கொள்கை என்ன, மொசாடுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் என்ன, இதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து ரேண்டமாக தேடி பார்த்துக்கோங்க, நிறைய கிடைக்கும். இந்த விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும். இன்றைக்கி நம்ம யாரை யூதர்னு சொல்கிறோமோ அவங்க எல்லாம் வந்து யூதரா இல்லை வேறு யாருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த சண்டே இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். யூதர்கள் யார், கிறிஸ்டியன்கள் யார், முஸ்லீம்கள் யார், இது இல்லாமல் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதுதான் மெயின் கேட்டகரி. அதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நம்ம ஃபுல்லுமே வந்து ஆன்லைனுமே இருக்குது,
யூடியூப்லேயுமே பேசுவோம். அதே சமயம் நான் இருக்கிற இடமும் வந்து இந்தியா இல்லை. அப்படிங்கிறதுனால நான் சில விஷயங்கள் வந்து ஜஸ்ட் உங்களை சிந்திக்க மட்டும்தான் சொல்லுவேன். நானாக எதையுமே ரிவீல் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒருவேளை அதில் வந்து ஏதாவது இஷ்யூ, பிகாஸ் நானும் என்ன சொல்கிறது, எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டேன்னு இல்லை. ஆனாலும் ஒரு விஷயத்த நம்மளாக சொல்கிறத விட, கஷ்டப்படாமல் யாரோ சொல்லி கேட்குறத விட, நம்ம கஷ்டப்பட்டு அதை கவனிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் அதனுடைய அர்த்தமும் புரியும், அதனுடைய அந்த வெயிட்டேஜும் புரியும். அதுக்காக தான் உங்களை நான் தேட சொல்கிறேன். ஸோ இப்படி இந்த ஜாலூத்தும் நம்பிக்கை கொண்டவங்களும் போகும்போது இவங்க அந்த ஜாலூத்தையும் அவனுடைய படையையும் எதிர்த்து போரிட இன்று எங்களிடம் வலுவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் ஒரு நாள் அல்லாவை திண்ணமாக சந்திப்போம் என உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்கள் கூறினர். எத்தனையோ சின்னஞ்சிறு கூட்டம் அல்லாவின் அனுமதி கொண்டு பெரும் பெரும் கூட்டங்களை வெற்றி கொண்டிருக்கிறது. மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடனேயே இருக்கிறான். அப்போ சிலர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க. அப்படி இருந்தும் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களால் முடியாது. ஒரு சிலர் அந்த ஃபஸ்ட் இதிலேருந்து மீண்டு வந்தவங்கள்லையே இன்னும் 2 பேர் 2ஆக பிரிகிறாங்க. தண்ணி குடிக்காமல் வந்துட்டாங்க. வந்தும் இங்கே வந்து எங்களால் ஜாலூத்தோட சண்டை போட முடியாது, இன்றைக்கி எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருப்பாங்கள்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனையோ பெரிய பெரிய கூட்டத்தை சின்ன சின்ன கூட்டங்கள் வந்து வென்றிருக்கு. அப்போது எப்படி அந்த பெரிய கூட்டத்தில் சின்ன கூட்டம் எப்படி வின் பண்ணுது அப்படின்னா, இறைவன் வந்து இன்ஃபேக்ட் நமக்கு இந்த மலக்குமார்களுடைய ஃபைட்டு இதை பற்றிலாம் பெருசாக தெரியலை. ஆனால் இவங்களுடைய புத்தகங்களில், பைபிளில், மற்ற விஷயங்களில் பர்சனலாக நானுமே கொஞ்சம் பார்த்துருக்கேன். ரொம்ப பார்க்கல ஆனால், பட் கொஞ்சம் நானுமே பார்த்துருக்கேன். நிறைய நமக்கெல்லாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தெரியும், என்னென்ன தெரியும், உணவுக்கு அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு. ஆனால் அங்கே பார்க்கும்போது தான் தெரியுது, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு போரில் வந்து அவர் தான் வந்து லீடிங்காக இருப்பார். அவர் ரொம்பவே வந்து ஒரு சண்டையில் ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட் அவருக்கு உண்டு. இன்ஃபேக்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கலந்துக்கிட்ட அந்த போர், ஐ திங்க் உஹது போரா இல்லை பத்ரு போரா தெரியலை. ஸோ இந்த போரில் கூட நபிக்கு பக்கத்தில் ஜிப்ரீலும் மீகாயிலும் நின்று சண்டை போட்டதாக ஹதீஸுகள் இருக்குது. புகாரி ஹதீஸில் நானே பார்த்தேன். பட்டு எந்த இதுன்னு நான் வந்து சரியாக பார்க்கல, பட் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், தேடி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இதுவுமே ஒரு பெரிய கூட்டத்தை சின்ன கூட்டம் அழிச்சிருக்கு, வெற்றி கொண்டிருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு யுத்தங்கள்லையுமே வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண அந்த யுத்தங்கள்லையுமே எவ்வளோ அந்த ஃபஸ்ட்டு அந்த மக்கா வாசிகளோட தான் சண்டை, பத்ரு போருன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் இவங்க ரொம்ப சொற்பமான பேர், ஆனால் அவங்க ரொம்ப கணக்கில் ரொம்ப பெருசு, ஒரு 4 மடங்கு அதிகம்னு வைங்களேன். பட் ஸ்டில் இவங்க தான் ஜெயித்தாங்க, முஸ்லீம்கள் தான் ஜெயித்தாங்க. காரணம் என்ன? இறைவன் அவங்களோட இருக்கிறான். அப்போ அந்த பொறுமையாளர்களோட இறைவன் இருக்கிறான் அப்படின்னா இதில் தான் பொறுமை வேணும். நம்மளுடைய பொறுமை அல்லாஹ் கேட்குறது இதில் தான். நம்ம கூட யார் இருக்காங்களோ இல்லையோ, அல்லாஹ்வோட வழியில் நான் நிறுத்தி நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் பின்னாடி வரக்கூடாது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து போராட்டம் பண்ணோம், எனக்கு வந்து எங்கள் வீட்டை விட்டு இவங்க எப்படி வெளியே வீட்டை விட்டுன்னு இல்லை, குடியுரிமைக்காக நம்ம போராட்டம் செஞ்சோம் தானே. ஆனால் இறைவன் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்கிறான். அதே சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த காலம் வந்துச்சு. அவங்க பிறந்த ஊர்லேருந்தே அவங்க வந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்கன்றதை விட கொலை செய்ய போகிற அளவில்
அவங்க ரொம்ப எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் கொலை செஞ்சால் சரி வராதுன்ற காரணத்தில் தான் அல்லாஹ் போக சொல்லவும் தான் அவங்க ஊரை விட்டே போயிருப்பாங்க. போயிட்டு மக்காவை வெற்றி கொண்டு வந்த பிறகும் கூட அவங்க தங்களுடைய வீடுகளுக்கோ அவங்களுடைய அந்த இடத்துக்கோ அவங்க திருப்பி வரலை. போனது தான். திருப்பி அவங்க வாழ்நாளில் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு தான் வந்தாங்களே ஒழிய தங்குறதுக்காகவோ அல்லது திருப்பி அவங்களோட இருப்பிடத்துக்காகவோ இந்த மக்காவுக்கு அகெயின் வரலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே. ஆனால் நம்மளுடைய இந்த முக்கியமாக ரொம்ப சிந்திக்க வேண்டியது என்னென்னா, இந்த சொந்த வீடு வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நம்ம கணவன்மாரையும் இன்னும் கணவன்கள் மனைவிமாரை போட்டுட்டோம், எனக்கு எதுனாலும் நான் சொந்த வீடு கட்டணும், அது வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு உழைக்கிற எல்லாருக்குமே இதெல்லாம் ஒரு படிப்பினை. அல்லாஹ் சொல்லிட்டா உங்கள் வீடு சொத்து சுகம் பிள்ளைங்க எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டிக்கிட்டு, அதாவது நீங்கள் உங்கள் உடைமைகள் நீங்கள் ஆசையாக வச்சுருக்கிற எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளியே போகக்கூடிய நாளும் வரும் தான். அல்லாஹ்வை நம்ம நேசிக்க ஆரம்பித்தா வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணி அந்த நேரத்தில் நமக்கு பொறுமை வேணும். சண்டை போடுறதுக்கும் கூட அதுக்கு முன்னாடி ஒரு பொறுமை வேணும். அல்லாஹ் இதற்காகத்தான் பொறுமை கேட்குறான். இந்த பொறுமையாளர்களோட தான் அல்லாஹ் இருப்பான். சும்மா நம்ம எதுவுமே செய்யாமல் பொறுமையாக இருக்கிறவங்களோட இறைவன் இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய வேலை செய்யணும்னு நம்ம பொறுமை காக்கிறோம் இல்லையா, அவங்களோட தான் இறைவன் இருப்பான். அந்த பொறுமையாளர்களோட தான் இறைவன் இருப்பான். இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி இது போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம இன்னும் அந்த குர்ஆனில் இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். இன்னும் சண்டே நிச்சயமாக எல்லோரும் 5 o'clock வாங்க. முக்கியமாக இவங்களெல்லாம் பற்றின ஒரு டிராஃப்ட் முழுசாக பேசணும் அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக கூட பேசலாம். பட் ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜி கொடுக்குறேன். நீங்கள் சிந்திக்க ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ். இன்னும் நம்ம எல்லோரும் சேர்ந்து குர்ஆனுடைய வசனங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சிகள் செய்வோம். இறைவன் நமக்கு உதவி புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா.